தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே, எங்கள் உள்ளம் நிறைக்கும்படிக்கு உம்மை வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும்படிக்கு வரவேற்கிறோம் ஐயா. நல்லவரே, கொலாப்ஸ் ஆகிருக்கிற எங்கள் சில ஏரியாக்களில் அவரே ஒரு ஆர்டர் வரும்படிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா இந்த காலை வேளையில். We welcome you, Holy Spirit. பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவே, எனக்கெல்லாம் நீரே. பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. ஓஹோ இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. உணர்ந்து சொல்லுமா, இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. Oh Jesus,
You're the Lamb of God. Worthy is your name. Worthy is your name. Worthy is your name. பாத்திரரே நீரே பாத்திரரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே. நன்றி ஐயா, எங்கள் தெய்வமே எங்களை விட்டு கொடுக்கலையே, உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களை விட்டு கொடுக்கலையே, நன்றி ஐயா. தோல்விகள் என்னில் சூழும்போது உம் ஜெயக்கரம் என்னை தாங்கிடுதே. தோல்விகள் என்னை சூழும்போது உம் ஜெயக்கரம் என்னை தாங்கிடுதே. பலவீனன் என்று தள்ளிடாமல் அவர் பலத்தினால் என்னை தாங்கிடுவார். ஒரு பலவீனன் என்று தள்ளிடாமல் அவர் பலத்தினால் என்னை தாங்கிடுவார். அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம் எந்தன் வாழ்வினிலே. அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம் எந்தன். என் நேசர் போல யாரும் இல்லையே, என் மீட்பர் போல யாரும் இல்லையே. என் நேசர் போல யாரும் இல்லையே, என் மீட்பர் போல யாரும் இல்லையே. அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம் எந்தன். சொல்லுமா, அவரே என் வாழ்க்கையில் எல்லாமுமானவர். எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம் எந்தன் வாழ்வினிலே. அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம், அவரே எல்லாம் எல்லாம் எந்தன் வாழ்வினிலே. ஆமென் டாடி, நீர் எங்கள் வாழ்க்கையில எல்லாமுமா இருக்கிறீங்க. We thank you Lord. நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமுமா இருக்கீங்க டாடி. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில மாறாதவர், மற்ற எல்லாம் மாறுகிறதா இருக்கிறது. நீர் எங்கள் வாழ்க்கையில நிலை பெற்றிருக்கும் போது, நாங்கள் உம்மை பற்றி கொள்ளும் போது, எங்கள் வாழ்க்கையில நிலையானதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் டாடி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. ஓ, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா,
என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, சொல்லுமா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நல்ல வாய்களுக்கு என்ன சொல்லுவோமா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க, என் ஆசை நீங்க தான், என் தேவையும் நீங்க தான். நமக்கு தேவைகள் அநேக காரியங்கள் உண்டு பாருங்க, ஆனால் நமக்கு அதெல்லாம் உண்மையான தேவைகள் இல்லை. நமக்கு தேவையானது ஒன்று மட்டும்தான், அது அவருடைய சமூகமும், அவருடைய பிரசன்னமும், அவருடைய வார்த்தைகளும், அவருடைய அரவணைப்பும், அவருடைய வழி நடத்துதலும். இது நம்ம லைஃப்பில் இருந்தாலே போதும், மற்ற தேவைகளை எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிட முடியும். ஏன்னா நேற்று சொன்னதை போல் எல்லாம் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாறுகிறதாயும் தேய்கிறதாயும் மறைந்து போகிறதாயும் இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு காரியமும் அது வளருகிறதா இருக்கிறது, போக போக பிரைட்டர் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, லாங் லிவாக அது இருக்கு. Thank you Lord, thank you Lord. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே,
உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் நீர் மேலா. எஸ் டாடி. எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். நாங்கள் ஏதோ ஒரு கல்லோ மண்ணையோ மனுஷனால் உண்டாக்கப்பட்டதை ஆராதிக்க வரல. நீரே சிருஷ்டிகராக இருக்கிறீங்க. நீரே சகலவற்றையும் சிருஷ்டித்தீர். நீரே ஜீவன் உள்ளவர். நீர் சிருஷ்டித்த எல்லாவற்றிற்கும் நீடிய ஆயுள் உண்டு என்றால், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு அதை விட இன்னும் நீடிய ஆயுள் எங்களுக்கு உண்டு டாடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உண்மையை நம்பி வந்திருக்கோம் டாடி. எங்களுடைய ஒன்லி ஹோப் நீங்கள் தான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் வேறு எதையும் நம்பல டாடி, உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே. சொல்லுமா. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே. நான் முழுகும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன்,
அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைப்பீர். புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசுவின் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் அழைத்தவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு. எஸ் டாடி, உமக்கு கைவிட தெரியாதுப்பா. கைவிடவும் நீர் ஆண்டவரே விருப்பம் படுகிறதோ தெய்வமும் இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட கைவிட்ட சூழ்நிலை நாங்கள் இல்லை டாடி. என்ன என்றால் நீர் எங்களுக்காக சிலுவையில கைவிடப்பட்டீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையினும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையினும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும். உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை
நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதாக கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையினும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையினும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதாக தேங்க்யூ டாடி. எங்கள் தேவைகளை காட்டிலும் அதிகமானவர் பண்ணீங்க. எங்கள் பண தேவையாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவைகள் இருந்தாலும், அது எங்களுக்கு மலை போல தெரிந்தாலும், அது செங்கடலை போல தெரிந்தாலும், அதை விட பெரியவர் நீர் இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய பார்வைகள் மலையின் மீதோ செங்கடல் மீதோ பதிக்கப்படாமல் அதை விட பெரியவர், அதை பிளக்க வல்லமை உள்ளவர் உம்மீது பதிய ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் டாடி. எங்கள் பார்வைகள் திருப்பப்படட்டும், எங்கள் இருதயங்கள் நினைவுகள் திருப்பப்படட்டும். உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சொந்த ஆடுகளாய் நாங்கள் பின்தொடரும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தருளுங்க. ஸ்தோத்திரம் டாடி. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன்,
கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். சொல்லுமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எஸ் சார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் நான் என்ன பண்ணுவேன்? என் தேவனால் நான் பெருகுவேன். இது சும்மா அப்படி நடக்காது, நிச்சயமா நடக்கும். என் கண்கள் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும். நம்மளை கேவலமாக பார்த்தது, நம்மளை இவங்கெல்லாம் ஒரு இப்படி நம்மளை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கள்ல, அந்த கண்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மளை வேற மாதிரி பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான். இது எப்படி நடக்குமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள்
எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நான் பூமியை சார்ந்தவன் இல்லை, நான் வானத்தை சார்ந்தவன். 2030 பேண்டமிக் வருதுன்னா அது பூமிக்கு, எனக்கு இல்லை. 2030 தான் நம்ம இன்னும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக போறோம் பாருங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க 2030 நான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆவேன்? ஏன்னா நான் பூமியை சார்ந்தவன் அல்ல, நான் பூமியை டிபெண்ட் பண்ணவன் இல்லை, நான் கர்த்தரையும் குரு ஆசீர்வாதத்தையும் டிபெண்ட் பண்ணவன். வேணா நோட் இந்த 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 நான் இப்போ சொல்கிற காரியங்களை வந்து என்ன கூட நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2030 இந்த குரு ஆசீர்வாதம் பெற்றவங்க நம்ம சபையில் நல்லா ஸ்ப்ரெட் ஆக போகிறாங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள். ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ரெடி ஆயிக்கங்க, உங்களுடைய உடன் பிறப்புகள் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ஒரு உயர்வு நம்ம சபைக்கு மேல அவர் கட்டளையிட போகிறாராம். இளையகுமாரன் வெளியே போயிட்டான், சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். மறுபடியும் வரும்போது அப்பா என்ன பண்ணாராம், வாடான்னு சொல்லி அவனை கட்டி அணைச்சி, அவன் பெரிய பையன் என்ன நினைச்சான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் வந்தா அவனை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ற மனநிலையில தான் அவன் இருக்கான். ஆனால் அப்பாவுடைய மனநிலை அப்படி இல்லைல்ல. அவன் எப்போ வெளியே போனானோ, எந்த இடத்துல இருந்து அவன் உறவை முறிச்சிட்டு போனானோ அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தாரான். ஏன்னா என் பையன் எப்பயாவது ஒரு நாள் வருவான், அவன் வரும்போது நான் அவன் கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ பேரண்ட் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு வைங்களேன், பசங்க என்ன பண்ணிடுவாங்க, எப்படா போய் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டு வரைக்கும் வருவாங்க, காம்பவுண்ட் வரைக்கும் வருவாங்க, உள்ளே போய் ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அப்பா என்ன பண்ணிட்டாரு, காம்பவுண்ட்லேயே உட்காந்து இருந்திருக்காரு. இப்போ எட்டி பார்த்த உடனே மூஞ்ச பார்த்துட்டாரு, மாட்டினியான்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து டக்குன்னு ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாரான். ஸோ அந்த மாதிரி அப்பாவுடைய மனது அந்த மாதிரி, அவருடைய இருதயம் அப்படி. ஸோ நீங்கள் எப்போ அவர்கிட்ட திருப்பி நான் பேக் டேர்ன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ அவர் உங்களை எங்கே லாக் பண்ணணும்னு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் வர்ற வழியில் டக்குன்னு மனசு மாறிட முடியும், எல்லாமே தெரியும். பாதி வழியில் வந்து நீங்கள் மனசு மாறிடுவீங்கன்னு தெரிஞ்சு தான் கால்வாசி வழியிலே வந்து உட்காந்துடுறாரு. உன்னை விட மாட்டேன், நீ மனசு மாறிட்டல்ல, மறுபடியும் மனசு மாறுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், உன்னை பிடிச்சி தூக்கிடணும். அதனால் என்ன பண்ணியிருந்தாராம், எஜமான் வேலை செய்கிற இடத்துல உட்காரலையாம், வேலை தொழில் நடக்கிற இடத்துல உட்காரலையாம், போய் வர எங்கே உட்காந்துருந்தாராம், காம்பவுண்ட்லேயே உட்காந்துருந்தாராம், கேட்டையே பார்த்துட்டு. ஏன்னா நீ இப்படி எட்டி பார்ப்ப, அப்போ நான் உன்னை பிடிக்கணும்ல. அதே மாதிரி போகிறான் இளையகுமாரன், போய் பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, மூஞ்செல்லாம் என்ன பண்ணுறது, அழுக்காக இருக்குல்ல, கொஞ்சமாவது க்ளீனாக போகணும்ல. போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒசூர் நகராட்சி ஒரு டேங்க் தண்ணியில் போய் கழுவிட்டு போய் எட்டி பார்த்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரான், பார்த்துட்டார். பார்த்தோடனே ஓடி போய் வாடா. உடனே அவங்க அண்ணன் பின்னாடி இருக்கான், அவனுக்கு என்ன ஆகுது, லைட்டாக சிம்மில் இருந்த அடுப்பு இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, கப கப கபகபான்னு எரியுது. அவனை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கண்ணா இது பண்ணுறீங்க. ஸோ அவ்விதமான ஒரு உயர்வும் அவ்விதமான திடீர் மாற்றமும், அதுதான் என்கிட்ட சொன்னார். உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கண்களை ஏறெடுத்து இப்படி பார்க்க மாட்டாங்களாம், இப்படி ஏறெடுத்து பார்ப்பாங்களாம். நம்முடைய உயர்வு அப்படி இருக்கும், நம்முடைய பெருக்கம் அப்படி இருக்கும். சொல்லுமா, என் தேவனால் நான் உயருவேன்,
என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள்